ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். மனோஜுக்கு பொண்ணு பார்க்க போனாங்க. ஆனால் அந்த பொண்ணு முறை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனால் மனோஜும் விஜயாவும் ரொம்பவே மனசுடைஞ்சு போய் வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்து விஜயா ஒரே புலம்பல். இன்னொரு சைடு மனோஜ் அவங்க பிரதர்ஸோடு சேர்ந்து உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. அங்கே ஏதோ கதை சொல்கிறா அப்படின்னு முத்து ஒரு பக்கம் குழப்பிட்டு இருக்காரு. எல்லாத்தையுமே கேட்டு மனோஜுக்கு பயங்கரமான கோவம் தான் வருது. டே பேசாமல் அமைதியாக விட்டுருங்கடா, எனக்கு கல்யாணமே வேண்டாம், நான் கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. யார் நீயா? ரோட்டில் ஏதாச்சும் ஒரு பொண்ணு அடுத்து நடந்து போனால் பேன்னு வாயை பொழுந்துட்டு பின்னாடியே ஜொல்லு விட்ட நாய் மாதிரி போவேன். நீ கல்யாணம் பண்ணிக்காமல் அமைதியாக இருந்துட்டு போகிற? ஏன்டா நீ வேற பேசாமல் வாயை மூடிட்டு அமைதியாரடா. இப்போ எதுக்குடா நீயும் அம்மாவும் அவசரமாக இப்படி ஒரு ஏற்பாடை பண்ணீங்க? பேசாமல் உனக்கு விவாகரத்து ஆனதுக்கப்புறமா ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்ற அறிவு உனக்கு கொஞ்சம் இருக்கா இல்லையடா? அம்மா தான் எதுவுமே புரியாமல் அவங்க இஷ்டத்துக்கு பேசுகிறாங்கன்னா உனக்கு கூட அறிவு இல்லையாடா? டே உனக்கு எவ்வளோ தடவை தாண்டா நாங்களும் திட்டுறது, உனக்கு சுத்தமாக அறிவு இல்லைதாண்டா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து திட்டிகிட்டு இருக்காரு மனோஜை. ஆமாம், முத்து சொன்ன மாதிரி உனக்கும் அறிவில்லை அம்மாவுக்கும் அறிவில்லை. ஏண்டா அம்மாவுக்கு போய் அறிவில்லைன்னு சொல்கிறியாடா ரவி அப்படின்னு கேட்கவும், அம்மாவை மட்டும் அறிவில்லைன்னு சொல்லிட்டா அவ்வளோதான் அப்படின்னு ஒருத்தர் மாத்திரை உட்காந்து பயங்கரமாக பேசிட்டு தான் இருக்காங்க. முதல்ல உனக்கு டிவோர்ஸ் ஆகட்டும், எந்த பிரச்சனையும் இல்லையா, விவாகரத்து ஆச்சா, அதுக்கப்புறமா ஒரு கல்யாணத்தை பார்த்து பண்ணிக்கலாம், பொறுமையாக வெயிட் பண்ணு. அதுக்கு முன்னாடியே இப்படி எல்லாம் அவசரப்படாத. உனக்கு கல்யாணம் உடனே அந்த பார்லர் அம்மா அமைதியை விட்டுருமா? ஏன்டா நீ அம்மாவும் இப்படி அவசரப்படுறீங்க? ஒருவேளை உனக்கு கல்யாணம் ஆகிற விஷயம் தெரிஞ்சு இந்த மாதிரி அம்மா பொண்ணு பார்த்துருக்காங்கன்ற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒருவேளை அந்த பார்லர் அம்மா தான் அவங்க சொந்தக்காரங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்படியெல்லாம் ஒரு கட்டுக்கதையை விட்டு ஸோ உன்னை வேண்டான்னு சொல்ல வச்சிருக்கோமா அப்படின்னு கேட்குறாங்க. அது எப்படிடா நாம் சொந்தக்காரங்கன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கவும், டே பார்லர் அம்மா சொல்லிக்கும்னு சொல்கிறான்டா அப்படின்னு. டே அதான்டா அந்த ரோகிணிக்கு எப்படி தெரியும்? அவங்க யாரு? நம்ம தாத்தா பேரு, அவங்க அந்த தாத்தா பேரு, மற்றவங்கெல்லாம் எப்படிடா தெரியும்? டே அந்த பார்லரமா ஒரு விஷயத்த செய்யணும்னு நினச்சா என்ன வேணாலும் பண்ணடா, அதுக்காக எப்படி வேணாலும் ட்ரிக் யூஸ் பண்ணியிருக்கோம், நீ வேற பேசாமல் அமைதியாக இருடா அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாரு. ஆமாம் அவளே தான், அவள் மட்டும் இப்போ என் கையில் கிடைச்சான்னு வச்சுக்கோ, அவளை அப்படியே குத்தி கொண்டுடுவா அப்படின்னு அங்கே இருக்கிற பாட்டிலை உடச்சி அப்படியே குத்துறதுக்காக போகிறாரு. டே அவளை போட்டு போய் போகிற வேகத்தில் கீழே வந்துட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரே பயங்கர அப்படி டென்ஷனோடையும் போகுது. ஸோ ஒரு பக்கம் காமெடியாகவும் போகுது. மனோஜ் பண்ணுற விஷயம்லாம் அப்படி இருக்குது. அழுந்து புலம்பினதுக்கப்புறமா நைட்டே எல்லாரும் வந்து படுத்து தூங்கிடுறாங்க. விஜயாவுக்கு நடந்த விஷயத்த நினச்சி நைட்லாம் வந்து சுத்தமாக தூக்கமே வரல. அடுத்து மறுநாள் காலையிலே அடுத்த இடத்துல பொண்ணு பார்க்க போகிறேன்னு விஜயா கிளம்பிட்டாங்க. அண்ணாமலை, என்ன விஜயா நேற்று தானே ஒரு சம்மந்தத்தை பார்த்து அது கேன்சல் ஆகிப்போச்சு, திரும்பவும் உடனே போகிற, கொஞ்ச நாள் வீடு விவாகரத்து ஆகட்டும் அப்புறம் எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, விவாகரத்து ஆகும்போது ஆகட்டும், அதெல்லாம் கண்டிப்பாக என் பையனுக்கு கிடச்சிரும், நான் முதல்ல பொண்ணு பார்க்குற மனோஜ்க்கு அப்போ தானே விவாகரத்தான கையோடு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு. ஏன் விஜய் இப்படி எல்லாத்துக்குமே அவசரப்படுறேன்? ஏற்கனவே அவசரமாக பண்ணதுனால தான் இப்படி ஆகிப்போச்சு. எல்லா சூழ்நிலையும் தெரிஞ்சு அவங்க கல்யாணம் பண்ணிக்க ரெடியாக தான் இருந்தாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இன்னும் ரோகிணிக்கு விவாகரத்து மனோஜுக்கும் ரோகிணிக்கும் ஆகலை. அதை நீ நல்லா புரிஞ்சு. ரோகிணி எந்த நேரத்தில் வேணாலும் பிரச்சனை பண்ணுவா. அது மட்டும் இல்லை, இப்போ இவனுக்கு இப்போ என்ன அவசரம்? அப்படி விவாகரத்தான கையோடய உடனே அவனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு பொறுமையாக பண்ண ஆகாது அப்படின்னு. ஏங்க மனோஜுக்கு வயசு ஆகிட்டே போதுங்க, அவனுக்கு ரெண்டாவது கல்யாணம்னு சொல்லி நம்ம பொண்ணு பார்த்தா கூட மாப்பிள்ளைக்கு வயசு அதிகமாக இருக்குன்னு மனோஜுக்கு ஏற்ற மாதிரி சின்ன வயசு பொண்ணா நாம் பார்க்க வேணாமா, ஏற்ற பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. யார் இவனுக்கா? இவனுக்கு எவ்வளோ வயசு ஆகுதோ அதே அளவுக்கு தானே அந்த பொண்ணுக்கும் வயசை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். அது எப்படி கல்யாணம் ஆகாத பொண்ணா சின்ன பொண்ணா இந்த எருமை மாடுக்கு கொடுப்பாங்களாமா அப்படின்னலாம் முத்து பேசுகிறாங்க. அது எல்லாத்தையும் நான் பார்த்துப்பேன், நான் என் பையனுக்கு நல்ல இடத்துல பொண்ணு பார்ப்பேன், இவனை தேவையில்லாத பேச வேணான்னு சொல்லுங்க அப்படின்னு. விஜயா, அவன் பேசுறது இருக்கட்டும், நான் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லு, வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன் நான் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறவங்க. ஏன் என் பையனுக்கு ஒரு நல்லது நடக்குது உங்களுக்கெல்லாம் பிடிக்கலையா அப்படின்னு. அப்பா அம்மா இதை தான் சொல்லுவாங்கன்னு நல்லாவே தெரியும், எதுக்குப்பா தேவையில்லாமல் அவங்கக்கிட்ட வீண் வம்பு, அவங்க என்னதையோ பண்ணிட்டு போகிறாங்க, விடுங்கப்பா. இப்படியாச்சும் அவங்களுக்கு நாள் ஓடட்டும், பொண்ணு தானே பார்க்க போகிறாங்க, ஒன்றும் கல்யாணம் பண்ணி வச்சிடலையே, பார்த்துக்கலாம் விடுங்கப்பா. என்னம்மா இந்த தடவையாச்சும் பொண்ணு பார்க்க வரும்போது நாங்கள் எல்லோரும் இருக்கணுமா எங்கேயாச்சும் போயிடணுமா அப்படின்னு. நான் முதல்ல பொண்ணு பார்த்துட்டு வரேன் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு விஜயா கிளம்பி போயிடுறாங்க. இங்கே மனோஜ் ரொம்ப சோகப்பாட்டு பாடிக்கிட்டு இருக்க மாதிரி கிளம்பி ஷோரூமுக்கு போகிறாரு. இன்னொரு சைடு இங்கே விஜயா நேராக போனவங்க திரும்பவும் ஒரு ஜோசியரை வர வச்சு பார்வதியோட வீட்டில் தான் பேசுகிறாங்க. ஸோ அப்போ சிந்தாமணிக்கும் தெரிஞ்ச விஷயங்கள், அது வந்து நடந்த விஷயங்கள் தெரிய வருது. அவங்க ரோகிணிக்கு கால் பண்ணி சொல்லுவோம். ரோகிணியுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே
சந்தோஷ் போயிட்டு பயங்கரமாக கலாய்க்கிறாரு. மனோஜுக்கு இப்படி பொண்ணு செட் ஆகலை அப்படின்னு சொன்ன உடனே கூடவே ஜீவாவும் சேர்ந்து பயங்கரமாக சிரிக்கிறாங்க. என்ன உங்களுக்கெல்லாம் நக்கலாக இருக்கா அப்படின்னு. இல்லை ப்ரோ, போயும் சிஸ்டரை கல்யாணம் பண்ணிக்க போயிருக்கே, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்திருக்கும் அப்படின்னு. யோ, எனக்கு என்ன தெரியுமா, அங்கே போனதுக்கப்புறமா அந்த கிழட்டு பையன் அப்படி சொல்லிட்டான், நான் என்னவே பண்ண முடியும்? அந்த பொண்ணு உண்மையிலே நல்லா இருந்துச்சு தெரியுமா, நானே கட்டிக்கலான்னு நினச்சேன். ரோகிணி டிவோர்ஸ் பண்ண என்ன பண்ணலை, முன்னாடியே கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தா அவளுக்கும் வயிறு எரியும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் கடைசியில் இப்படி ஆயிடுச்சியா? ஆமாம், அதனால தான் என் அம்மா வேறு இடத்துல திரும்பவும் பொண்ணு பார்க்கலான்னு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோஜ் சொல்லிட்டு இருக்கவும், ஓ அப்படியா, அடுத்து உடனே பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களா? சரி, அந்த பொண்ணு எப்படி இருக்கும், அதுவாச்சு தங்கச்சியாக இருக்குமா இல்லை அக்காவாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாரு. தேவையில்லாத பேசாதீங்க சந்தோஷ், நானே கடுப்பில் இருக்கு அப்படின்னு. சார் விடுங்க பாஸ், இது இல்லைன்னா என்ன, அடுத்து வேற ஒரு பொண்ணு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ரோகிணி அங்கே வந்துடுறாங்க. ரோகிணியை பார்த்த உடனே சந்தோஷம் உடனே சிரிப்பு நிறுத்திட்டு திரும்பவும் வழக்கம் போல் பயப்பட ஆரம்பிச்சிடுறாரு. போய் கொஞ்சம் தூரமாக நின்றுக்கிறாரு. என்ன சந்தோஷ், வாங்க நடி, இன்னும் ஞாபகம் இருக்கு போல இருக்கே அப்படின்னு சொல்லவும், ஆமாம் அதே எப்படி மறக்க முடியும், ஆனால் இவன் உன்கிட்ட சிக்கிட்டு கண்டிப்பாக அவன் வெளியில் வரப்போகிறது இல்லை, ஆனால் பொண்ணு பார்த்துட்டு தெரியறான்ல அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காரு சந்தோஷ். அந்த சமயத்தில் தான் இப்போ எதுக்கு நீ வந்த இங்கே அப்படின்னு மனோஜ் கேட்கும்போது, என்ன மனோஜ் பொண்ணெல்லாம் பார்க்க போயிருக்கீங்க போல இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. நீ இப்போ உனக்கு எப்படி தெரியும்ன்றதுல தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோஜ் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, ஆமாம் அவன் அந்த சம்மந்தத்தில் நீ தான் கெடுத்து விடுன்னு இந்த மாதிரிலாம் செட்டப் பண்ணியா, அவங்க கிட்ட சொல்லி நீ தான் அந்த சம்மந்தத்தை நிறுத்தினியா அப்படின்னாலாம் மனோஜ் கேட்குறாங்க. நான் ஏன் மனோஜ் அப்படிலாம் செய்ய போகிறேன், நான் நிறுத்தாமலே இந்த கல்யாணம் நின்று போச்சு இல்லை, அந்த பொண்ணு உனக்கு தங்கச்சி மாதிரியாமே, தங்கச்சி போய் யாராச்சும் கல்யாணம் பண்ணிப்பாங்களா மனோஜ், அதான் நான் இருக்கேன்ல, நான் இருக்கும்போது இன்னொரு பொண்ணு நீ எதுக்கு மனோஜ் தேடி போகிற, ஏன் என்னை விட அழகாக இருந்தாளா அவ, உலக அழகியாக இருந்தாளா அப்படின்னலாம் வந்து ரோகிணி கேட்டுட்டு இருக்காங்க. ஆமாம் என்ன இப்போ உன்னை விட அழகுதான் அப்படின்னு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் செட் ஆகலையா புட்டுக்குச்சே வேற என்ன அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ் அங்கேருந்து பேசுகிறாரு. அப்புறம் தான் இங்கே ரோகிணி இருந்துக்கிட்டே, என்ன மனோஜ் இதெல்லாம், நான் இருக்கும்போது இன்னொரு பொண்ணு நீ எதுக்கு பார்த்துட்ருக்க, தேவையில்லாத வேலை மனோஜ், நமக்கு இன்னும் கேஸ் நடந்துகிட்டு தான் இருக்குது, விவாகரத்து நடக்கலை, நான் கொடுக்கவும் விட மாட்டேன். கண்டிப்பாக இந்த ஜென்மத்தில் எனக்கு நீ தான், உனக்கு நாம் தான், விவாகரத்து நான் கொடுக்கவே போகிறது கிடையாது. எப்படி இருந்தாலும் இந்த கேஸை இழுக்கடிச்சிக்கிட்டு விவாகரத்து கொடுக்காம தான் நான் இருக்க போகிறேன். நீ என்னமோ நான் பண்ண தப்பெல்லாம் வச்சு நீங்களும் உன் குடும்பமும் சேர்ந்து எப்படியாச்சும் இந்த டிவோர்ஸ் கேஸை முடிச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறீங்க. ஆனால் அது நடக்காத மனோஜ், தேவையில்லாமல் தப்பு கணக்கு போட்டுட்ருக்காதீங்க குடும்பமாக சேர்ந்துக்கிட்டு. எனக்கு டிவோர்ஸ் ஆகிறதுக்கு முன்னே நீ ஒரு வேலை பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்ச அந்த கல்யாணத்தை நான் நிறுத்துவேன். கல்யாணம் நடக்கிறப்போ மணமேடையில் நீ இருக்கிறப்போ நான் வந்து அங்கே நிற்பேன். எனக்கும் மனோஜுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, இன்னும் விவாகரத்து ஆகலை, எங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னலாம் நான் வந்து சொல்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி வந்து. அப்போது மனோஜ் இருந்துக்கிட்டு, ஏய் உன்னோடைய குழந்தைன்னு சொல்லு, ஏன் குழந்தைன்னு சொல்லாத அப்படின்னு சொல்கிறாங்க. என்னமோ மனோஜ், நடந்த விஷயத்தெல்லாம் நாங்கள் சொல்வேன், அதுக்கப்புறம் எப்படி அவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு. நாங்கள் இதெல்லாத்தையும் சொல்லி தானே கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்க போகிறோம், அப்புறம் நீ வந்து சொன்னா என்ன, சொல்ல நான் என்ன கேட்டேன் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாரு மனோஜ், வேண்டாம், நீ ரொம்ப தேவையில்லாத பேசிட்டு இருக்க, அப்படியே நீ சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் இன்னும் சத்தப்படி நமக்கு விவாகரத்து ஆகலையே, நான் வந்து மகளிர் போலீஸோட அங்கே வந்து நின்னேன்னு வச்சுக்கோ, உன்னை தூக்கி உள்ளே வச்சிருவாங்க. சட்டப்படி தப்பு நடந்தாலும் சரி நடக்கலைனாலும் சரி விவாகரத்து வாங்காமல் என்னை நீ வந்து வேற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்றது தப்பான ஒரு விஷயம். நீ தான் ஜெயிலுக்கு போவோம் மனோஜ், நீ மட்டும் கிடையாது, உன் அம்மா உன் அப்பா உன் குடும்பமே ஜெயிலுக்கு போகும் அப்படின்னாலாம் ரோகிணி வந்து மிரட்டிட்டு இருக்காங்க. பாஸ் அப்போ ஜெயிலு தானா அப்படின்னு சந்தோஷ் ஒரு பக்கம், ஓ பேசாமல் அமைதியாயிரியா அப்படின்னு. அப்படிலாம் எதுவும் நடக்காது, நீ பேசாமல் இங்கேருந்து கிளம்பி, என்ன பண்ணணும்னு என் அம்மாவுக்கு தெரியும், இவ்வளோ விட இன்னும் நல்ல பணக்கார வீட்டு பொண்ணா வசதியான வீட்டு பொண்ணா என் அம்மா எனக்கு பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. நீ தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் இங்கே வந்து பேசிகிட்டு இருக்காத, எனக்கு கல்யாணம் நடக்கும், அது நீயும் பார்க்க தான் போகிற அப்படின்னு மனோஜ் சவடால் விடுறாரு. ஹோ அப்படியா, அதையும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அங்கேருந்து போகிறாங்க. ஒவ்வொரு தடவையும் ரோகிணி இதே மாதிரி தான் மனோஜ் கிட்ட வராங்க, ஏதாச்சும் பேசுகிறாங்க போயிடுறாங்க, ஏதாச்சும் மனசை மாற்ற ட்ரை பண்ணுறாங்க, முடியறதுல பேசுகிறாங்க, கிளம்பி போயிடுறாங்க. இப்படியே தான் ரோகிணி பண்ணிகிட்டு இருக்காங்களே தவிர மனோஜோட மனசை மாற்றணும், அவங்கள தன் பக்கம் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ரோகிணி எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அது வீணாக தான் போகுது. அது அவங்களால செய்யவே முடியவே இல்லை. இப்படி இருக்கிறதுனால தான் அடுத்தடுத்து மனோஜ்கே அவங்களுடைய அம்மா பொண்ணு பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. மனோஜ் அம்மா பிள்ளை இருக்கிறதுனால தான் ஸோ இது வரைக்கும் மனோஜ் ரோகிணி பக்கம் அவங்களால இழுக்கவே முடியல. ஏன் ஆரம்பத்துலேருந்தே அப்படி தான் இருந்தாங்க. அவங்க ஒரு பயந்து சுகாவும்
சுத்த வெகுளி. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. மனோஜ்க்கு சுயமாக முடிவெடுக்க ஒரு விஷயத்த தெரியாது. எல்லாமே சொல்புத்தியால் தான் இவ்வளோ நாளைக்கு மனோஜ் செஞ்சிட்ருக்காரு. ஸோ வீட்டில் இருக்கிற அத்தனை பேருமே படித்த முட்டாள் சொல்கிறாங்க. அது உண்மைதான். ரோகிணி இருந்த வரைக்கும் தான் ஏதோ மனோஜ் அப்படி இருந்துட்டு இருந்தார். இப்போது ரோகிணியே அவங்க பக்கம் போகணுன்னு நினச்சாலே அதுக்கும் அந்த அறிவு தேவை தான். ஸோ மனோஜ்க்கு அந்த அறிவு அவருக்கு இல்லை. எப்படி அவங்க பக்கம் போகிறதுன்னு சுத்தம் முடியாமல் ரோகிணி யோசிச்சுட்டே இருக்காங்க. ஆனால் அதே அவருக்கு இருக்கிற வெகுளித்தனத்தை வச்சு ரோகிணி பக்கம் மனோஜை இழுக்க முடியும். ஸோ அதுக்கான முயற்சி அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. அது எப்படி செயல்படுத்துறது, எப்படி என்ன பண்ணால் அவன் நம்ம பக்கம் வருவான் அப்படின்றத இன்னும் ரோகிணியால் முழுசாக புரிஞ்சிக்கவும் முடியல. என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது, தெரியலை. ஸோ அடுத்து மனோஜ் அவர் பாட்டுக்கு ரோகிணி போனதுக்கப்புறம் ஷோரூமில் உட்காந்து புலம்பிட்டு இருக்காங்க. அந்த ரோகிணியே எதோ பேசிகிட்டு இருக்கா, நீ வேறு நடுவில் ஏன் குழப்பி விட்டுட்டுருக்க அப்படின்னு. பின்ன என்ன பாஸ், அந்த பொண்ணு எனக்காச்சும் சவுக்கு அடி தான் வாங்கி கொடுத்துச்சு, உங்களுக்கு போலீஸ் அடியே வாங்கி கொடுத்துரும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ் சொல்லிட்டு இருக்காரு. நீ எதுவும் பேச வேணாம், போய் ஸ்டாக் பாருங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க. இன்னொரு சைடு முத்து மீனாவை பார்க்க வராங்க. மீனா அப்போ பூக்கட்டில் அந்த ஃப்ளாட்டில் இருக்காங்க. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், சாப்பிட்டீங்களா அப்படின்னு. அதெல்லாம் சாப்பிட்டோம் மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க சாப்பாடு எடுத்துகிட்டு போக வேண்டாம், அதாவது கட்டி வைக்க வேண்டான்னு சொன்னீங்க அப்படின்னும், வீட்டிலே அம்மா சமைச்சாங்க மீனா, அதான் எல்லாரும் சாப்பிட்டோம், எதுக்குன்னு சொல்லிட்டு. ஓ அப்படியா, என்ன சமைச்சாங்க அத்தை அப்படின்னு. என்னமோ எனக்கு அதிசயமாக இட்லியும் சாம்பாரும் வச்சுருந்தாங்க மீனா, அம்மா சாப்பாடு நல்லா தானே இருக்கும், ரொம்ப நாள் ஆச்சு அதை சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியாங்க, சரி சரி அப்படின்னு. அம்மா என்ன பண்ணுற, எப்படி போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது அப்படியே போயிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமோ, அப்போ தான் அந்த ஃப்ளாட்லேருந்து அந்த ஓனர் அதாவது ஒரு பையனை காப்பாற்றினாங்க இல்லையா, அந்த பேரண்ட் கீழே இறங்கி வராங்க. ஆனால் முத்து இங்கே மனோஜோடைய கல்யாணம் நின்று போன விஷயத்த மீனா கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு மீனா, என்னங்க இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. விடு மீனா, கல்யாணம் ஆயிட்டு டிவோர்ஸ் ஆகிறதுக்கு முன்னே கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவசரப்பட்டால் இப்படி தான் ஆகும். விசாரித்து பொண்ணை எடுக்கணும். பணக்கார வீட்டு பொண்ணுன்னு தேடிட்டு ஓடுறாங்க. நல்ல பொண்ணாக இருக்கணும், குணமான பொண்ணாக இருக்கணும், அதுவும் முக்கியமாக மனோஜ்க்கு ஏற்ற பொண்ணாக இருக்கணும், எல்லாத்தையும் புரிஞ்சு வழியில் நடத்துகிற மாதிரி, முக்கியமாக இந்த பார்லர் அம்மா மாதிரி இருக்கணும். ஸோ அப்படி திறமையான ஒரு பொண்ணை பார்க்குறத விட்டு போட்டு தேவையில்லாமல் என்னென்னமோ பண்ணிகிட்ருக்காங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்கோம். என்னங்க நீங்கள் சொல்கிறத பார்த்தா ரோகிணி தான் மனோஜுக்கு ஏற்றவர் மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மீனா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, ஆனால் அப்போயும் அம்மா அடங்கலை, திரும்பவும் வேற ஒரு பொண்ணு பார்க்குறேன்னு கிளம்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிட்டு இருக்காரு. அத்தைக்கு எதுக்குங்க இந்த தேவையில்லாத வேலை, காலையில் கோயிலில் நான் அவங்கள பார்த்தேன், அப்போ ஸ்ருதிக்கிட்ட விஷயத்த சொல்லிட்டு தான் இருந்தாங்க, ஆனால் என்கிட்ட தான் இன்னும் அத்தை பேசவே இல்லை, அதே கோவத்தோடய இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மீனா. விடு மீனா, எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது அந்த பேரண்ட்ஸ் கீழே வராங்க. வந்த உடனே, என்னப்பா முத்து, நான் சொன்னேனே போய் பார்க்கலாமா இடம் அப்படின்னு, அதாவது வண்டி போயிட்டு பார்க்கலாமா அப்படின்னு கேட்டதும், ஸோ முத்து இன்றைக்கே வா சார் அப்படின்னு. என்னப்பா ஃப்ரீயாக இருந்தால் இன்றைக்கே போக வேண்டியதான் அப்படின்னு. சரி மீனா, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு செகண்ட் ஒரு வண்டி பார்க்கறதுக்காக முத்துக்கு அவர் கூடவே காரில் ஏற்றிக்கிட்டு கிளம்பி போகிறாங்க. அங்கே போயிட்டு முத்து சில வண்டிகள்லாம் முத்து பார்த்துட்ருக்காரு. ஸோ இதில் ஒரு வண்டி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு புக் பண்ணிவிட்டும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வராரு. ஸோ இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.